ஸ்ட்ரிங்ஸ் பத்தி படிக்கலாம் C++ல. சோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? சோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். இதை இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா அரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? சோ அரே அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம், இன்டிஜராவும் இருக்கலாம், கேரக்டர்ஸாவும் இருக்கலாம், எந்த டேட்டா டைப்பா வேணாலும் இருக்கலாம். சோ அப்படி கேரக்டரோட கலெக்ஷன், அதாவது அரே வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பைடர்மேன். சோ இது வந்து ஒரு வார்த்தை, கரெக்டா? இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். சோ ஜான் டோ, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். சோ இந்த மாதிரி ஒரு நேம் குறிக்கக்கூடியது, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் குறிக்கக்கூடியதுதான் வந்து ஸ்ட்ரிங். நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்னு. சோ ஸ்ட்ரிங்கை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி கேரக்டர் பத்தி படிக்கணும். இது படிச்சு இது புரிஞ்சுக்கிட்டாதான் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு புரியணும். சோ ஷார்ட் அண்ட் சிம்பிளா கேரக்டர்னா என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். சோ கேரக்டர் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு சிங்கிள் லெட்டர். ஓகேவா? சோ இது வந்து ஒரு கேரக்டர், இது வந்து ஒரு கேரக்டர், இது வந்து ஒரு கேரக்டர். நீங்க நம்பர்ஸே கூட கேரக்டரா பண்ணலாம். 1 போட்டீங்கன்னா இது வந்து ஒரு கேரக்டர், 2 போட்டீங்கன்னா இது வந்து ஒரு கேரக்டர். சோ இப்படி ஒரு கேரக்டரை இந்த மாதிரி தான், அதாவது சிங்கிள் கொட்டேஷன் குள்ள டிஃபைன் பண்ணணும். அண்ட் டிஃபைன் பண்ணும்போது CHAR அப்படிங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். சோ CHAR அப்படிங்கிறது கேரக்டர். சோ இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகேவா? லெட்டர் ஈக்குவல் டு A வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ சிமிலர்லி இதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணும்னா இந்த ஸ்டாக் மெமரி. சோ ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி பத்தி உங்களுக்கு இன்கேஸ் தெரியலனா இதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்து எப்படி மெமரியை மேனேஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு வந்து ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி பத்தி தெரியும். இப்போ லெட்டர் ஈக்குவல் டு A அப்படின்னு நான் போட்டேன்னா இது வந்து 1 பைட் வந்து ஸ்டாக் மெமரியில ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஸ்டாக் மெமரியில ஸ்பேஸ் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து ஸ்டாக் மெமரி, இதுதான் வந்து நம்மளுடைய CPU. இதுல இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கோட்ஸ் இருக்கும். இது வந்து ஹீப் மெமரி, இது வந்து ஸ்டாக் மெமரி. இந்த ஸ்டாக் மெமரியில லெட்டர்னு போட்டுட்டு ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல வந்து ஏன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வந்து 1 பைட்டுக்கு வந்து மெமரியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். சோ இதுதான் வந்து கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. கம்ப்யூட்டருக்கு 1s and 0s தான் தெரியும், அதாவது பைனரி டிஜிட்ஸ் தான் தெரியும். 1 and 0 இது ரெண்டு தான் தெரியும். இப்போ A அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணும்? இப்போ வந்து நான் இப்போ C அவுட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். C அவுட்னு கொடுத்துட்டு லெட்டர்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து A வரும். எப்படி வந்து கம்ப்யூட்டருக்கு A அப்படிங்கிறது வந்து தெரியுது, அதாவது Aங்கிறது சரி, Bங்கிறது சரி. இந்த இடத்துல வந்து நான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டேன் இல்லையா? சோ இந்த வார்த்தையை தான் கம்ப்யூட்டர் வந்து எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ASCII வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டருக்கு 1 0 மட்டும் தான் தெரியும். நம்ம எழுதுற எந்த லெட்டருமே கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து கொடுக்குற இந்த இன்புட், அதாவது வந்து இந்த A அப்படிங்கறத கம்ப்யூட்டர் வந்து ஒரு வேல்யூவா மாத்தி அதை தான் வந்து அந்த மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணும். இந்த ASCII வேல்யூஸ் வந்து டோட்டலா 0ல இருந்து 127 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதுல A அப்படிங்கிறதுக்கு வந்து 65 அப்படிங்கிறது வந்து வேல்யூ, B அப்படிங்கிறது வந்து 66. சோ இது வந்து அப்படியே எடுத்துட்டே போனீங்கன்னா Z வந்து 90ல கரெக்டா முடியும். சிமிலர்லி ஸ்மால் A க்கு வந்து 92, ஸ்மால் B க்கு வந்து 93. இது அப்படியே போயிட்டு ஸ்மால் Z க்கு வந்து 122ல வந்து முடியும். ஓகேவா? இதுதான் வந்து ASCII வேல்யூஸ். நம்ம லெட்டர் A போடும்போது A வந்து இங்க ஸ்டோர் ஆகாது, அதுக்கு பதிலா 65 தான் இங்க ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு இன்டிஜர் அசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நியூமெரிக்கல் டிஜிட்ஸ்க்குமே ASCII வேல்யூஸ் இருக்குது. அத 0 வந்து 48ன்னு சொல்லுவாங்க, 1 வந்து 49ன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து கீழே வந்துகிட்டே இருந்து லாஸ்டா 9க்கு வந்து 57ல வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இப்போ நான் இங்க A equal to 5 கொடுத்தேன்னா இந்த இடத்துல 0 1 2 2 வந்து 50, 3 வந்து 51, 4 வந்து 52, 5 வந்து 53. ஓகேவா? சோ A போட்டு இந்த இடத்துல 53 தான் ஸ்டோர் ஆகுமே தவிர 5 வந்து அங்க ஸ்டோர் ஆகாது. சோ இதுதான் வந்து மெயினான ஒரு கான்செப்ட். பட் இதுலயுமே ஒரு சின்ன பிரச்சனை. 1s and 0s என்ன தெரியும், 65 மட்டும் எப்படி தெரியும் கம்ப்யூட்டருக்கு, 53 மட்டும் எப்படி தெரியும் கம்ப்யூட்டருக்கு. சோ இது வந்து ஒரு பைட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பைட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பைட் வந்து 8 பிட்டுக்கு வந்து சமம். சோ இத வந்து இப்ப ஜூம் இன் பண்றேன். இப்படி ஒரு பைட், அப்படி ஒரு பைட் வந்து இப்படி 8 பிட்டா பிரிஞ்சிருக்கும். இந்த 8 பிட்ல இந்த 65க்கு ஈக்குவலன்ட்டான பைனரி நம்பர் தான் ஸ்டோர் ஆகும் பேக் எண்ட்ல. சோ இது வந்து டெசிமல் நம்பர். ஒரு டெசிமல் நம்பர் வந்து எப்படி பைனரி நம்பரா மாத்தணும்னா 2 ஆல டிவைட் பண்ணனும். ஆஃப் கோர்ஸ் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இதுல வந்து போட்டு காட்டுறேன். அண்ட் அதே மாதிரியே இத இங்க இருந்து இப்படி தான் வந்து எடுத்துட்டு போகணும். சோ இப்போ வந்து நான் எழுதுறேன் 1 0 0 0 0 0 1. இப்போ இதுல 7 கேரக்டர் தான் இருக்குது.
அதனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணிக்கணும், முன்னாடி வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 0 போட்டுக்கும். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து பேக் எண்ட்ல 0 1 இப்படிதான் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ நீங்க வந்து லெட்டரை வந்து ஏன்னு கொடுத்தீங்கன்னா லெட்டர்னு ஒரு பைட்டை வந்து ஒரு வேரியபிளை வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஏ அப்படிங்கிற கேரக்டரை இந்த பைனரி டிஜிட்டா தான் கம்ப்யூட்டருடைய மெமரியில போய் கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணும். சிமிலர்லி நம்பருக்கும் அதே தான் நடக்கும். 53 அப்படிங்கறத வந்து அது மாறும். சரி, இப்போ நம்பர் 2 டிஜிட்டா இருந்தா என்ன பண்றது? ஸோ 5க்கு வந்து ஒரு ASCII வேல்யூ இருக்கும், 7க்கு வந்து ஒரு ASCII வேல்யூ இருக்கும். கரெக்டா? ஸோ அதோடைய டோட்டல் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம்ல வந்து ஸ்டோர் ஆகுது மெமரி. சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் 1 பைட் தான் வந்து கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டு. ஸோ இப்போ வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் CHARனு போட்டுக்கணும் அண்ட் வந்து ஒரு நேம் கொடுக்கணும் கேரக்டருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுக்கணும். ஸோ சிங்கிள் கொட்டேஷன்ல எஸ்ன்னு கொடுக்கணும். இப்படிதான் ஒரு கேரக்டரை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ கேரக்டர்னு கொடுத்துட்டு லெட்டர்னு கொடுத்துட்டு எஸ் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து தப்பு. ஏன்னா ஒரு பைட் தான் வந்து அலோகேட் பண்ணோம். 2 லெட்டர் எழுதுனீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் வரும். அண்ட் மூணாவதா இதுவுமே தப்பு. ஏன்னா கொட்டேஷனுக்குள்ள வரணும். ஓகேவா? சோ கொட்டேஷன் இல்லாம வெறும் எஸ் போட்டீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து அது தெரியாது, அது வந்து அது கேரக்டரா கன்சிடர் பண்ணாது. அண்ட் ஃபைனலா இதுவுமே தப்பு. ஏன்னா டபுள் கொட்டேஷன் கூட இருக்குது. சோ கண்டிப்பா இந்த கீவேர்டு இருக்கணும், உள்ள ஒரு நேம் இருக்கணும், சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள தான் கேரக்டர் வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும். சோ இதுதான் வந்து ஒரு மெத்தடு கேரக்டர் வந்து டிக்ளேர் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து ஸ்ட்ரிங்குக்கு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து நான் CO கொடுக்குறேன், இதை வந்து நான் கேபிட்டல் எஸ். ஓகேவா? ஸோ இங்க தெரியணுன்றதுக்காக நான் கேபிட்டல் எஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து சி அவுட்னு இருக்கு. லெட்டர் வந்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன காட்டும்? கேபிட்டல் எஸ் வந்து அவுட்புட் வரும். கரெக்டா? சரி, இப்போ ஸ்மால் எஸ் வந்து எனக்கு வேணும்னா என்ன பண்றது? அதாவது இந்த கேபிட்டல் லெட்டர் கேரக்டரை ஸ்மால் எஸ் கேரக்டரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பேக் எண்ட்ல ASCII வேல்யூவா தான் போகும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஏவே எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஏன் வந்து பிரிண்ட் ஆகுமா? எனக்கு வந்து கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ வரணும் அப்படின்னா ஸோ அகைன் ஏக்கு வந்து 65, ஸ்மால் ஏக்கு வந்து 97. கரெக்டா? பிக்கு வந்து 66, இதுக்கு வந்து 98. ஸோ இதுல இருந்து இது 32 நம்பர்ஸ் வந்து தள்ளி இருக்கும். ஸோ 66 அதாவது வந்து பிக்கு ஆட் பண்ணாலும் சரி, சிக்கு டிஃபரன்ஸ் பண்ணாலும் சரி, டிக்கு டிஃபரன்ஸ் பண்ணாலும் சரி, ஆல் த வே இசட் வரைக்கும் ஸ்மாலுக்கும் கேபிட்டலுக்கும் 32 நம்பர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்மால் லெட்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஸ்மால்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு 32 கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்துட்டு சாரி லெட்டர்னு கொடுத்தீங்கன்னா ஸ்மால் அப்படிங்கிற வேரியபிள்ல இந்த 65 வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 65 32, ஸோ இதோடைய வேல்யூ வந்து 97 வருமா? 97 உடைய ஈக்குவலன்ட் என்னது? ஸ்மால் ஏ. ஸோ இந்த இடத்துல ஸ்மால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் ஏ, ஸோ பக்கத்துல தான் பிரிண்ட் ஆகும். ஸ்மால் ஏ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்படி தான் ஒரு கேபிட்டல் லெட்டர் கேரக்டரா ஸ்மால் லெட்டர் கேரக்டரா நம்ம C++ல மாத்தணும். சரி, இப்போ வாங்க மெயின் டாபிக்கான ஸ்ட்ரிங்ஸுக்கு வந்து போகலாம். நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம கேரக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ஒரு கலெக்ஷன் தான் வந்து ஸ்ட்ரிங். இப்போ ஜான் வந்து ஒரு நேம் இருக்குன்னா JOHN இது நாலுத்தையும் சேர்த்தது தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டா? ஸோ இது நாலுமே ஒரு கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் அப்படின்ற நேம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அரே ஞாபகம் வந்துடணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அரேல தான் வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அரே இல்லாமலும் நம்மளால டிஃபைன் பண்ண முடியல. அதாவது வந்து ஹீப் மெமரியில வந்து நம்மளால பண்ண முடியும். அது வந்து அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ஜென்ரலா ஒரு கலெக்ஷன் ஒரு அரேல தான் ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் நேம்னு கொடுத்துக்கிறேன் இதுக்கு. அகைன் இது வந்து கேரக்டர்ஸ். கரெக்டா? பட் நீங்க வந்து இப்படி மொட்டையா கொடுத்தீங்கன்னா ஒரு பைட் தானே எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்டோர் ஆகுது, அகைன் எரர் வரும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட இது வந்து ஒரு அரே ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டுக்கிட்டா கம்ப்யூட்டர் வந்து இது அரேவா கன்சிடர் பண்ணிக்கும். அண்ட் அதே மாதிரியே ஸ்ட்ரிங்ஸை உள்ள எழுதும்போது, அதாவது கேரக்டர்ஸ் உள்ள எழுதும்போது கண்டிப்பா கமா போட்டு தான் எழுதணும். அப்பதான் ஒரு கேரக்டருக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் அதே மாதிரியே இப்போ எனக்கு வந்து ஜே மட்டும் அவுட்புட் வாங்கணும்னா நேம்னு கொடுத்துட்டு ஸோ எல்லாத்துக்குமே வந்து இண்டெக்ஸ் இருக்குது. கரெக்டா? அரேக்கு. ஸோ இது வந்து 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். அதாவது நேம்ன்ற வேரியபிள்குள்ள 0th இடத்துல, அதாவது 0 அப்படிங்கிற இடத்துல இந்த ஜே ஸ்டோர் இருக்கும், 1 அப்படிங்கிற இடத்துல இந்த ஓ ஸ்டோர் இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல நேம்ல JOHN 0 1 2 3. ஸோ இங்க 0ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து அவுட்புட்ல
ஜேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்தாலும் கரெக்ட் தான், கொடுக்கலனாலும் கரெக்ட் தான். ஸோ இப்போ வந்து 5 கொடுத்துட்டு சேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். ஸோ 5 வேணா நான் 6 கொடுக்குறேன். ஏன் 6 கொடுக்குறேன்றதை வந்து கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். 6 கொடுத்தனா நார்மலா என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸ் இது பக்கத்துல 2 டப்பா இருக்குமா எல்லாமே வந்து 0 ஆயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா 0 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் இருக்கும். நான் ப்ரீவியஸா வந்து ஒரு அரே வீடியோ போட்டிருக்கேன். அந்த அரே வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து இது இன்னும் தெளிவா புரியும். ஏன் வந்து அந்த 0 ஆகுது, கார்பேஜ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஒரு 6 இடம் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டு 6 பைட்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணிட்டு 4 பைட் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிச்சம் இடம் வந்து 0 ஆயிடும். ஓகேவா? இப்போ இதை வந்து இப்படிதான் அலோகேட் பண்ணணுமான்னு கேட்டா இதுக்கு வந்து இன்னொரு வழியும் இருக்குது. ஓகேவா? நேம்னு கொடுத்துட்டு அகைன் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு ஜான் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணணும்னா இப்படி அரேக்குள்ள தனித்தனியா அசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ புரியுதா ஏன் வந்து கேரக்டர் சிங்கிள் கொட்டேஷன்ல தான் போடணும்ட்டு? நீங்க டபுள் கொட்டேஷனை போட்டீங்கன்னா அது வந்து அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கும், அரேவா கன்சிடர் பண்ணாது. சாரி, கேரக்டரா கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதனால நேம் அப்படின்னு போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு ஜான் போட்டீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங். இப்போ அகைன் சி அவுட் கொடுத்துட்டு நேம்னு கொடுத்துட்டு 1 கொடுத்தீங்கன்னா அகைன் கரெக்டா வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடும். அதாவது வந்து ஓன் சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஏன்னா இது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஜாவா மாதிரி லாங்குவேஜஸ்லயும் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி லாங்குவேஜஸ்லயும் நல் கேரக்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்காது, இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அது மூலியமே வந்து நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சுப்போம். ஸோ இது வந்து நம்ம லூப் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நல் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து இங்க ஜான் அப்படிங்கறத வந்து அசைன் பண்றோம் இல்லையா? சோ பேக் எண்ட்ல வந்து இது எப்படி அசைன் ஆகும்னா JOHN. சோ இந்த மாதிரி எம்டி ஸ்பேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம வந்து ஒரு 5 6 7 8 9 ஓகேவா? நேம்ல வந்து 9 கேரக்டர் கொடுத்துருக்கோம், 9 ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு 4 தான் ஃபில் ஆயிருக்கு, மிச்சம் எல்லாமே ஆப்வியஸா 0 ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இதுல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சின்ன சேஞ்ச்னா ஜான் அதாவது ஸ்ட்ரிங் முடியுது இல்லையா, அதுக்கு அடுத்த இடம் மட்டும் இதாகாது, 0 ஆகாது, மிச்ச இடம் தான் 0 ஆகும். இப்போ இந்த இடம் வந்து என்ன ஆகும்னா நல் கேரக்டர். ஓகேவா? சோ இது வந்து நல் கேரக்டர். சரி, நல் கேரக்டர்னா என்னது? சோ சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ல பேக்வேர்ட் ஸ்லாஷ், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிடையாது, பேக்வேர்ட் ஸ்லாஷ். ஓகேவா? போட்டுட்டு 0 அப்படிங்கிறது தான் வந்து இந்த நல் கேரக்டர். சோ இந்த நல் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு உட்காந்துக்கும். புரிஞ்சுதா? சோ இந்த நல் கேரக்டர் வந்து எந்த இடத்துல இருக்குதோ, சோ இந்த இடத்துல வந்து நல் கேரக்டர் இருக்குது. கரெக்டா? சோ இதுல இருந்து இது வரைக்கும் கவுண்ட் பண்ணா இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிங் லென்த். அகைன் நம்ம வந்து நல் கேரக்டர் தனியா அசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு அரே கொடுத்தாலே பக்கத்திலேயே ஆட்டோமேட்டிக்கா நல் கேரக்டருக்கு ஒரு இடம் எடுத்துக்கும். இந்த ஜான் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பக்கத்திலேயே நல் கேரக்டருக்கு வந்து ஒரு இடத்த சிஸ்டம் வந்து எடுத்துக்கும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். நான் நேம்னு கொடுத்துருக்கேன், 4 ஸ்பேசஸ் தான் கொடுத்துருக்கேன், ஜான் கொடுத்துட்டேன். ஓகேவா? 4 ஸ்பேஸுமே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு, நல் கேரக்டர் வரதுக்கு எனக்கு இடமே இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ரன் டைம் இஷ்யூ வரும், எரர் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் பொறுத்து. ஓகேவா? சில கம்பைலர் வார்னிங்கோட விட்டுட்டு அசைன் இது பண்ணி விட்டுரும், ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். சில கம்பைலர் வந்து எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர் த்ரோ பண்ணும்னா ரன் டைம் இஷ்யூ இருக்குது, ப்ராப்பரா வந்து ரன் பண்ண முடியலன்னு சொல்லும். ஸோ எப்பயுமே 5 கேரக்டர் கொடுக்கணும். நீங்க வந்து நேம் உங்களுக்கு 4 தான் தேவைன்னு தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா 1 சேர்த்து தான் கொடுக்கணும். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஓகேவா? கொடுக்காம தான் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். சிஸ்டம் அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை அசைன் பண்ணிக்கிட்டோம், நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 5 இடம் வந்து நமக்கு ஃபில் ஆயிருக்கும். அண்ட் இந்த இடம் வந்து நல் கேரக்டர். ஸோ நல் கேரக்டர் எக்ஸாக்டா எங்க இருக்குதோ 0ல இருந்து அந்த இடம் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணி போனோம். கவுண்ட் பண்ணி போயிட்டு அது எங்க நிக்குதோ அதுதான் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன் ஃபியூச்சர்ல. ஏன்னா வந்து நமக்கு ஃபார் லூப் தெரியும், நம்ம இப்பதான் வந்து ஸ்ட்ரிங்ஸே கத்துக்கிட்டு இருக்கோம். வைல் லூப் ஃபார் லூப் வரும்போது நான் இந்த ஒரு எக்ஸசைஸே வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நல் கேரக்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அரேல ஒரு நம்மளுடைய ஸ்ட்ரிங் முடியும் போது அது பக்கத்துல நல் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா C++ல அசைன் ஆகும். மத்த ப்ரோகிராமிங்ல வந்து இது அசைன் ஆகாது, மேக்ஸிமம் அசைன் ஆகாது. ஓகேவா? அகைன் C ப்ரோகிராமிங்ல அசைன் ஆகும். அதுக்காக எந்த ப்ரோகிராமிங்ல அசைன் ஆகாதான்னு கேட்காதீங்க, C ல அசைன் ஆகும். ஜாவா, பைத்தன், அதே மாதிரியே நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இது அசைன் ஆகாது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே சொன்னது வந்து கேரக்டர் வச்சு, ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை வச்சு அதுல நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸை வச்சு நம்ம வந்து இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டோம். இதெல்லாம் எதுக்கு கத்துக்கிட்டோம்னா இன்டர்வியூல பொதுவாக ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்ஸ் வரும்போது பிளாங்கா ஸ்ட்ரிங்ஸை வந்து மேனிபுலேட் பண்றது வந்து கேட்பாங்க. சில இன்டர்வியூல ஸ்பெசிஃபிக்கா அரேவா மாற்றி அரேல இருந்து உங்களை வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அதை பார்த்தோம். பட் பொதுவாக வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வந்து எப்படி பண்ணுவோம்னா இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்ட்ரீம் போட்டுட்டு
இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணும்னா ஹீப் மெமரியில வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து கேரக்டர் சொன்னது வந்து ஸ்டாக் மெமரியில எடுத்துக்கும். ஸ்டாக் மெமரியில ஸ்பேஸ் ஒதுக்கிட்டா 5 ஸ்பேஸ் ஒதுக்கிட்டா ஃபியூச்சர்ல அதை மாற்ற முடியாது. ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டா அது திருப்பி வந்து அதை மாற்ற முடியாது. அதாவது மாற்ற முடியாது இந்த சென்ஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகும் போதே அதில் வந்து ஆட் பண்றதுக்கோ ரிமூவ் பண்றதுக்கோ முடியாது நம்மளால. ஓகேவா? பட் இதுல வந்து அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு 10 ஸ்பேஸ் ஃபியூச்சர்ல வந்து நீங்க மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் ஓபன் பண்ணிட்டு அந்த மெயின் மெத்தட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா சேம் தான். கேரக்டருக்கு பதிலா ஸ்ட்ரிங்னு போட்டுட்டு நேம்னு போட்டுட்டு ஜான்னு போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஜான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெமரி வந்து ஸ்டோர் ஆயிடும். அண்ட் அகைன் இதுக்கு வந்து நேம் ஓகேவா அப்படின்ற ஒரு வேரியபிள்ல இது வந்து அதோடைய இண்டெக்ஸ். இப்போ இந்த இடத்துல அதாவது மேல இப்போ ஜான் பக்கத்துல நான் டிஓஇ ஜான் டோன் நான் போடணும்னு நினைச்சேன்னா என்னால போட முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து நான் ஒரு 4 ஸ்பேஸ் தான் ஒதுக்கிருப்பேன், இல்லைன்னா 5 ஸ்பேஸ் தான் ஒதுக்கிருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்மளால ஆட் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம ஸ்பேஸ் அதிகமா இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம 4 ஸ்பேஸ் தான் ஒதுக்கி தான் ஒரு கேரக்டரையும் வந்து நம்ம இது பண்ணுவோம், அரேவே வந்து நம்ம பில்ட் பண்ணோம்னா நம்மளால பண்ண முடியாது. பட் இங்க வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா நேம் ஈக்குவல் டு நேம் பிளஸ் டோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த சி அவுட் ஓகேவா? இப்போ வந்து நான் சி அவுட் கொடுக்குறேன். நேம்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்ல ஜான் டோன்ட் வரும். ஓகேவா? நம்ம ஸ்பேஸ் கொடுக்கல, அதனால அவுட்புட்ல ஸ்பேஸ் வராது. அண்ட் அகைன் இது வந்து சிம்பிளா வந்து ஆட் பண்றதுக்கு நம்ம வந்து அந்த கேரக்டர் வச்சு கேரக்டர் கனெக்ஷன்ஸை வச்சு நம்ம பண்ணோம் இல்லையா வேலை, அந்த ஸ்ட்ரிங் பண்ற வேலையை விட 10 மடங்கு அதிகமா இது பண்ணும். ஓகேவா? இப்போ நான் லென்த் சொன்னேன், அதுல வந்து நல் கேரக்டர் இருக்கு. நல் கேரக்டர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 0ல இருந்து அது வரைக்கும் நம்ம இண்டெக்ஸ் லூப் ரன் பண்ணி லென்த்தை கண்டுபிடிக்கணும்ட்டு. பட் இதுல வந்து அந்த வேலையே கிடையாது. டாட் லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஜஸ்ட் வந்து நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ல எவ்வளவு லென்த் இருக்கு அப்படிங்கறத அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அண்ட் அகைன் இந்த ஸ்ட்ரிங்கை வச்சும் நம்மளால நிறைய விஷயத்த பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து கேபிட்டல் லெட்டரா மொத்தமா மாற்ற முடியும். அதே மாதிரி சப்ஸ்ட்ரிங் வந்து கண்டுபிடிக்க முடியும். நிறைய விஷயத்த வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். பட் அகைன் அது எல்லாத்துக்குமே வந்து லூப்பிங் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால நம்ம லூப்பிங் வந்து பார்த்துட்டு அடுத்த வீடியோஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஸ்ட்ரிங்குக்கு வந்து இதுல இருக்க மொத்த ஃபங்க்ஷன்ஸையும் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.